உன் கை என் ஆத்துமாவை அமர செய்யும். உன் கை என் காரியத்தை வாய்க்க பண்ணும். உம் கை என் ஆத்துமாவை அமர செய்யும். உம் கை என் காரியத்தை வாய்க்க பண்ணும். உன் கை என் சத்துருவை எட்டி பிடிக்கும். உன் கை அற்புதங்கள் செய்து முடிக்கும். உம் கை என் சத்துருவை எட்டி பிடிக்கும். உம் கை அற்புதங்கள் செய்து முடிக்கும். பறந்து காக்கும் பட்சி போல என்னை காக்கும் தேவனே, பரந்த நேசமுள்ள செட்டை கீழே தஞ்சம் கொண்டேனே. பறந்து காக்கும் பட்சி போல என்னை காக்கும் தேவனே, பரந்த நேசமுள்ள செட்டை கீழே தஞ்சம் கொண்டேனே. இயேசுவே, உம்மை விட்டு நானும் எங்கே செல்லுவேன்? இயேசுவே, உம்மை விட்டு நானும் யாரை தேடுவேன்? இயேசுவே, உம்மை விட்டு நானும் எங்கே செல்லுவேன்? இயேசுவே, உம்மை விட்டு நானும் யாரை தேடுவேன்? தந்தை, மைந்தர், தூய ஆவியராம் திருத்துவ கடவுளுக்கே அனைத்து மாட்சியும் உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த ஆசீர்வாதமான தூய நாளிலும் இந்த தொழுகையிலே தங்களை இணைத்து கொள்ளுகின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே இந்த தொழுகைக்காக அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவரை தொழுவோம். அல்லேலூயா. நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது, அவரை புகழ்வது இனிமையானது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுங்கள், நம் கடவுளை யாழ் கொண்டு புகழ்ந்து பாடுங்கள். உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகிறார், அவர்களின் காயங்களை ஆண்டவர் கட்டுகிறார். எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே, உன் கடவுளை புகழ்வாயாக. இந்த நாளின் இந்த தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காக நாம் இணைந்து வேண்டுதல் செய்வோம். மாட்சிமை நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, அனுதினமும் எங்களுக்கு தருகின்ற நிறைவாழ்வை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இன்றளவும் எங்களை தம்முடைய கரத்திலே வைத்து பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீர். கடந்து போன எல்லா காலங்களிலும் உம்முடைய நிறைவான இரக்கங்களை நாங்கள் பெற்று உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட எங்களுக்கு உதவி செய்தீர். இந்த தூய நாளையும் உம்முடைய கரங்களிலே காண, காலை வேளையிலும் இந்த தொழுகையிலே நாங்கள் எங்களை இணைத்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர், நன்றி சொல்லுகின்றோம். இந்த தொழுகையை ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த தொழுகை உமக்கு ஏற்புடையதாய் அமையட்டும். நாங்கள் இணைந்து உற்சாகமாய் முழுமனதோடு தம்மை தொழுது கொள்ளவும் உம்மை மாட்சிமைப்படுத்தவும் ஆண்டவர் எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, இந்த நாளின் தொழுகையின் ஒவ்வொரு பகுதிகளையும் ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். உம்முடைய திருப்பெயருக்கு எல்லா மாட்சிமையும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து வழியாய் கேட்கிறோம். வேண்டுதல் கேளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென்.
கடவுளின் திருப்பெயரின் மாட்சிக்காகவும் இந்த நாளில் நம்முடைய தொழுகைக்கு தொடக்கமாகவும் நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனைகளிலே 70வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். சீர்தீரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ என்ற பாடல். கீர்த்தனை எண் 70. சீர்தீரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. சீர்தீரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பார்ப்படை தாழும் நாதா பரமசர் பிரசாதா, பார்ப்படை தாழும் நாதா பரமசர் பிரசாதா, நாரூரும் தூய வேதா நமோ நமோ நமோ. சீர்தீரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. தந்தை பராபரனே நமோ நமோ, எம்மை தாங்கியாதரிப்போனே நமோ நமோ. சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலமீந்தாய், சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலமீந்தாய், எந்தவே போக்குமெந்தாய் நமோ நமோ நமோ. சீர்தீரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. எங்கள் பாவத்தின் ஆசா நமோ நமோ, புது எருசலேம் நகராசா நமோ நமோ. எங்கும் நின் அரசேர எவரும் நின் புகழ் கூற, எங்கும் நின் அரசேர எவரும் நின் புகழ் கூற, துங்க மந்தையில் சேர நமோ நமோ நமோ. சீர்தீரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பரிசுத்த ஆவிதேவா நமோ நமோ, திடபலமளித்தமை காவா நமோ நமோ. கரிசித்து தானர் புத்தி கபடற்ற மனசுத்தி, கரிசித்து தானர் புத்தி கபடற்ற மனசுத்தி, திருமொழி பற்றும் பக்தி நமோ நமோ நமோ. சீர்தீரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. நாம் அனைவரும் இணைந்து சங்கீதங்களின் புஸ்தகம் 71வது சங்கீதம் 1 முதல் 14 வரை உள்ள வசனங்களை இணைந்து படிப்போம். சங்கீதம் 71 1 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை இரட்சியும். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலையாயிரும். என்னை இரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கன்மலையும்
என் கோட்டையுமாய் இருக்கிறீர். என் தேவனே, துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன். நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கிறீர். என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும்போது என்னை கைவிடாமலும் இரும். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். தேவனே, எனக்கு தூரமாயிராதேயும். என் தேவனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும், எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லச்சையாலும் மூடப்படவும் கடவர்கள். நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அன்பர்களே, தூயவராயிருக்கிற கடவுளை தூய நிலையிலே தொழுது கொள்ள ஆயத்தப்படுகின்ற நாம் நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற தூய்மை கேடுகளை அகற்றிவிட்டு கடவுளுடைய திருமநிலையிலே நம்மை தூயவர்களாய் மாற்ற ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கடவுள் நமக்கு தருகின்ற அழைப்பை உணர்ந்து நம்மிலே இருக்கிற நம்முடைய வாழ்வின் எல்லா பாவங்களையும் அமைதியாக கடவுளின் திருமநிலையிலே அறிக்கையிட்டு மன்னிப்புக்காக மன்றாடுவோம், வேண்டுதல் செய்வோம். பேரிரக்கமும் பேரன்பும் கொண்ட ஆண்டவர் தம்மை நம்பி தம்மை நாடி வருகின்ற அனைவரையும் உண்மையாய் ஏற்றுக்கொள்ளுகிறார். தங்கள் பாவங்களை உண்மையாய் உணர்ந்து ஆண்டவரிடம் அவருடைய கிருபைக்காக நாடி வருகின்ற ஒவ்வொருவரையும் அங்கீகரிக்கிறார். நம்முடைய வாழ்விலே கடந்த காலங்களில் நம்முடைய வார்த்தைகள் வழியாக, நம்முடைய எண்ணங்கள் வழியாக, நம்முடைய செயல்கள் வழியாக உடன் வாழ்கின்ற மக்களுக்கு எதிராகவும், நம்மை படைத்த நம்மை வழிநடத்துகின்ற கடவுளுக்கு எதிராகவும் நாம் செய்த எல்லா தவறுகளையும் மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். கடவுளே, உம்முடைய பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றும். என்னுடைய பாவங்களை முற்றிலும் கழுவியருளும். என்னை தூய்மையாக்கும். என்னிலே புதிய ஆவியை தந்தருளும். எப்போதும் உம்முடைய பிள்ளையாய் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டு, உண்மையாய் என் பாவங்களை நான் உணர்கிறேன், உமக்கு எதிராக பாவம் செய்தேன், என்னை மன்னியும் ஆண்டவரே என்று கேட்டு ஆண்டவருடைய கரங்களிலே நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்படைப்போம். உண்மையாய் தவறுகளை உணர்ந்து அவர் அண்டை கடந்து வந்த ஒவ்வொருவருக்கும் கடவுள் தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். தீயோரும் தம் தீமையினின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அதன் பொருட்டு அவர்கள் வாழ்வர் என்பது ஆண்டவருடைய அருள் வாக்கு. அதன்படி உண்மையாய் தங்கள் தவறுகளை உணர்ந்து பிழைகளை அறிக்கையிட்ட ஒவ்வொருவரையும் கடவுள் மன்னித்திருக்கிறார்.
வாக்குமாறாத கடவுள் தம் அருளோடும் ஆற்றலோடும் நிலையான வாழ்வுக்கு நேராக நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். கடவுளுடைய கரத்திலே பாவ மன்னிப்பின் உறுதியினை பெற்றுக்கொண்ட நாம் கடவுள் நம் வாழ்விலே செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடந்த காலங்கள் முழுவதிலும் நம்மை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வழிநடத்தி வந்தார். நம்மை ஆச்சரியமாய் பாதுகாத்தார். அனைத்து நிலைகளிலும் அனுகூலமான துணையாயிருந்தார். இந்த நாளை நாம் கண்டு அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருக்கவும் அவரை தொழுது கொள்ளவும் கடவுள் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய குடும்பங்களிலே கடவுள் தந்திருக்கிற நல்ல உறவு முறைகள் நாம் அனைவரும் இணைந்து அமைதியாய் மகிழ்ச்சியாய் குடும்பங்களிலே வாழ, குடும்பங்களிலே ஆசீர்வாதமான அனுபவங்களை ஆண்டவர் தருகின்றார். அமைதியான வாழ்வு தருகிறார். நம்முடைய தொழில்களிலே உயர்வுகளை தருகின்றார். பிள்ளைகளுடைய கல்வி கடமைகளிலே நிறைவுகளை காணச் செய்கின்றார். பலவீனர்களாய் சோர்ந்து போய் வேதனையோடு இருந்த வேளைகளிலெல்லாம் தம்முடைய ஆற்றலை நம்மிடம் வெளிப்படுத்தினார். ஆரோக்கியமாய் வாழ நமக்கு உதவி செய்கின்றார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் வாழ்கிற இடங்களிலே உடன் வாழ்கிற மக்களோடு இணைந்து மகிழ்ச்சியாய் வாழ, நன்மைகளை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். நாம் வாழ்கின்ற சமுதாயத்திற்காக, நம்முடைய நாட்டிற்காக, தலைவர்களுக்காக, நாட்டின் எல்லா மக்களுக்காகவும் ஆண்டவரை போற்றுவோம். பாவிகளாயிருந்த நாம் பாவத்தினால் அழிந்து போகாதபடி தம்முடைய திருமைந்தர் இயேசு கிறிஸ்து வழியாய் மீட்பை நமக்கு உண்டு பண்ணினார். அவரிலே பெற்ற மீட்புக்காக, மீட்பின் அனுபவத்திலே இன்றும் வளர கடவுள் தருகிற நல்ல வாய்ப்புகளுக்காக, அவருடைய வார்த்தையின்படி நடக்க கடவுள் நமக்கு தந்திருக்கிற திருமறைக்காக, அவரை தொழுது கொள்ள நாம் பெற்றிருக்கிற ஆலயத்திற்காக, திருச்சபை என்ற கூட்டுறவுக்காக, நாம் நிறைவேற்றுகின்ற எல்லா இறைப்பணிகளுக்காக, அனைத்து விசுவாச குடும்பங்கள், இறைப்பணியாளர்கள் இது போன்ற நன்மைகளுக்காகவும் நிலையான வாழ்வு உண்டு, அந்த வாழ்விலே ஆண்டவரோடு நாமும் இணைந்து வாழ்வோம், ஆளுகை செய்வோம் என்ற உறுதியான நம்பிக்கையை பெற்றிருப்பதற்காகவும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்முடைய நன்றிகள் அனைத்தையும் நாம் ஒன்றிணைத்து தாவீதரசருடைய நன்றி ஜெபத்தை ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். தொடர்ந்து ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தை நாம் இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இந்த நாளின் நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக படிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். எரேமியா 31வது அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள வசனங்களை படிக்க கேளுங்கள். அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயத்திற்கு தப்பி
மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேளவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எப்பிராயீமின் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், யாக்கோபின் நிமித்தம் மகிழ்ச்சியாய் கம்பீரித்து ஜாதிகளுடைய தலைவர் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள். சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து, கர்த்தாவே, இஸ்ரவேலில் மீதியான உமது ஜனத்தை இரட்சியும் என்று சொல்லுங்கள். இதோ, நான் அவர்களை வடதேசத்திலிருந்து வரப்பண்ணி அவர்களை பூமியின் எல்லைகளிலிருந்து கூட்டி வருவேன். குருடரும் சப்பானிகளும் கர்ப்பவதிகளும் பிள்ளை தாய்ச்சிகளும் கூட அவர்களில் இருப்பார்கள். மகா கூட்டமாய் இவ்விடத்துக்கு திரும்புவார்கள். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை வழிநடத்துவேன். அவர்களை தண்ணீருள்ள நதிகளண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருக்கிறேன். எப்ராயீம் என் சேஷ்ட புத்திரனாயிருக்கிறான். ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்திலுள்ள தீவுகளில் அறிவித்து, இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலிருக்கும். அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதே. பாடம் முடிந்தது. கடவுளே, உமக்கே புகழ் உண்டாவதாக. இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்றவர்கள் செல்வி பி. ரேஷ்மா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ராஜ், காட்டுவிளை. செல்வி வி. விஜிதா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் வினு, கல்நாட்டு விளை. திரு அபின்ஸ் டெரில், சன் ஆஃப் மிஸ்டர் ஸ்டீஃபன்ஸ், பெரிய விளை. திருமதி ஷீபா இன்பராஜ், ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் இன்பராஜ், அழகன் பனவிளை. திரு யுவி பாமிக் ரத்னா, சன் ஆஃப் மிஸ்டர் உஜில் பாக்கியநாத், பள்ளி விளை. செல்வி ஆர்ஹெச் ஹெர்மன் ஜிஷா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ராஜ்மோகனதாஸ், காட்டு விளை. இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த நாட்களை நினைவு கூர்ந்து புதிய ஆண்டுகளுக்குள் பிரவேசிக்கின்ற திருச்சபையின் மக்கள் ஆகியவர்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பிலே பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் கூறிக்கொள்ளுகிறோம். கடவுள் இவர்களுக்கு தருகிற புதிய காலங்கள் அனைத்தும் நன்மை நிறைந்த வளமான ஆசீர்வாதமான காலங்களாய் வழங்குவாராக என்றும் வேண்டிக் கொள்ளுகின்றோம். அன்புக்குரியவர்களே, வருகின்ற புதன்கிழமை மாலை தொழுகை 6:30 மணியிலிருந்து நம்முடைய ஆலயத்திலே நடைபெறும். எனவே இந்த தொழுகையிலே நீங்கள் அனைவரும் திரளாக பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். தொடர்ந்து
இறை வார்த்தையை சிந்திக்க நாம் நம்மை ஆயத்தப்படுத்தும் வண்ணமாக அருள் பணி கீதங்களிலே 371வது பாடலை நாம் இணைந்து உற்சாகமாக பாடுவோம். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும் என்ற பாடல். 371வது பாடல். பயன்படுத்தும் திறவுண்ட வாசல் அடைபடும் முன் ஒருங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? திறவுண்ட வாசல் அடைபடும் முன் ஒருங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம். விசுவாசிகளே, நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆக்கிடுமே. திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இயேசுவே எங்கள் உள்ளங்களை அன்பென்னும் ஆவியால் நிறைத்திடுமே. இந்தியாவின் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமம் நிறைந்திடுமே. திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்கு ஆயத்தமாக தலைகளை தாழ்த்தி நாம் வேண்டுதல் செய்வோம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை தொழுது கொண்டிருக்கிற நாங்கள் உம்முடைய வார்த்தையை சிந்திக்க ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசும், உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கவும், உம்முடைய வார்த்தையின் உண்மைகளை புரிந்து கொள்ளவும், ஆண்டவருடைய விருப்பத்திற்கு எங்களை ஒப்படைக்கவும் எங்களுக்கு அருள் தார். எங்களுடன் இருந்த அனைவரையும் ஆண்டவர் ஆற்றல் படுத்தும். இயேசு கிறிஸ்து வழியாய் கேட்கிறோம் நல்ல தந்தையே, ஆமென். ஆண்டவரும் உலக மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தையும் அன்பின் வாழ்த்துக்களையும் மீண்டுமாக தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைத்து அருளும் அமைதியும் இப்போதும் எப்போதும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இந்த ஆசீர்வாதமான நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சிந்திப்பதற்கு ஆதாரமாக நாம் பாடமாய் படிக்க கேட்ட எரேமியா இறைவாக்குனர் நூலின் 31வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை சிந்தனை வசனமாக உங்களுக்கு முன்பாக வைக்கின்றேன். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க
அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் படிக்க கேட்டது போல கடவுளுடைய படைப்பிலே, மனித படைப்பிலே, மனிதனுடைய வாழ்விலே, வளர்ச்சி பருவத்திலே முதுமை என்கிற நிலை முக்கியமானது. அது கடவுளுடைய ஆதரவுக்கும் கடவுளுடைய அன்புக்கும் கடவுளுடைய பராமரிப்புக்கும் உட்பட்ட ஒரு முக்கியமான பருவம் என்பதை இறை வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த திருமறை பகுதியிலே நாம் படித்தது போல கடவுள் தம்முடைய மக்களை மீட்டெடுக்கின்ற வாழ்விலே, மறுபடியும் கட்டி எழுப்புகின்ற நிலையிலே எல்லா மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான நிலையை கொடுக்கிறார். அதில் முக்கியமாக முதிர்ந்தவர்கள், முதியவர்களுக்கும் இதனுடைய மகிழ்ச்சி உன்னதமான ஒரு நிறைவான மகிழ்ச்சியாய் அமையும் என்பதை தம்முடைய வார்த்தை வழியாய் இங்கே கற்றுத்தருகிறார். கன்னிகைகளும் வாலிபரும் எல்லோரும் மகிழ்வார்கள். ஆனால் இவர்களோடு கூட முதியவர்களும் கூட இணைந்து மகிழ்ந்திருப்பார்கள். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன், அவர்களை தேற்றுவேன், அவர்கள் வருத்தங்கள் வேதனைகள் மாற அவர்களை மகிழ்ச்சியாக்குவேன் என்று ஆண்டவர் இங்கே வாக்குரைப்பதை நாம் படிக்கிறோம். நம்முடைய வாழ்விலும் நம்முடைய குடும்பங்களிலும் முதிர்ந்தவர்கள் அல்லது முதியோர் என்பவர்கள் மிக முக்கியமானவர்கள். பல நேரங்களிலே அவர்கள் முக்கியமல்லாதவர்களாய் நமக்கு தென்பட்டாலும் வாழ்விலே, குடும்பங்களிலே முதியவர்கள் குழந்தைகளைப் போன்றவர்கள். குழந்தைகளைப் போன்றே இவர்களும் பராமரிக்கப்பட வேண்டியவர்கள். காரணம், இவர்களிலே, இந்த முதியவர்களிலே அதிக ஞானம் இருக்கிறது, இவர்களுக்கு அதிக அனுபவம் இருக்கிறது. இவர்களில் இருக்கிற ஞானம், இவர்களில் இருக்கிற அனுபவங்கள் அடுத்த தலைமுறையினரை போதிக்கின்றவைகளாக காணப்படுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முதிர்ந்தவர்கள் ஒருவேளை குழந்தைகளைப் போன்றே பல நேரங்களிலே எதுவும் தெரியாததைப் போல பேசுகின்ற நிலைகள், அதே நேரத்திலே அவர்கள் பேசத் தொடங்கிவிட்டால் அவர்களுடைய அனுபவங்கள், நீண்ட அனுபவங்கள், வார்த்தைகள் வழியாய் உணர்வுமிக்க அனுபவங்களாய் வெளிப்படுவதை நாம் கவனிக்க முடிகின்றது. இவர்களுக்கும் வருத்தங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. இப்படிப்பட்ட நிலைகளிலும் ஆண்டவர் முதியவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார், அவர்களை தேற்றுகிறார், அவர்களை மகிழ்ச்சியாக்குகிறார், வருத்தங்களை எல்லாம் மாற்றுகின்றார் என்பதை ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாய் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். திருமறையிலும் முதியவர்களுடைய வாழ்வு என்பது முக்கியத்துவம் வாய்ந்த, அல்லது அவர்களுடைய அனுபவங்கள், அவர்களுடைய வார்த்தைகள் முக்கியத்துவம் வாய்ந்தவைகளாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் கவனிக்க முடிகின்றது. தங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களை சார்ந்து வாழுகின்ற மகன், மகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள், இவர்களை சார்ந்து வாழுகின்ற சார்பு வாழ்க்கை முதியவர்களிலே இருப்பதினால் பல நேரங்களிலே ஆதரவற்ற நிலைகள் காணப்படுகின்றன. எவரும் ஆதரிக்க இல்லாத சூழல்களிலே இவர்களை ஆதரிப்பதற்கென்று அல்லது இவர்களை கொண்டு முதியோர் இல்லங்களிலே அமர்த்திவிட்டு பிள்ளைகள் நிம்மதியாயிருக்கின்ற சூழல்களை நாம் கவனிக்கிறோம். எனவே முதிர்ந்த நிலைகள் முதியவர்களுடைய வாழ்விலே அவர்களுக்கு அதிகமான சஞ்சலங்களும் வேதனைகளும் உண்டு. ஆதரிக்க வேண்டிய கட்டாய சூழல் அவர்களுடைய வாழ்விலே இருக்கிறது.
அவர்களிலே அதிகமாக அன்பு செலுத்த வேண்டும், அவர்களை பராமரிக்க வேண்டும். அப்படி அவர்களிடம் அன்பு செலுத்தி அவர்களை ஆதரித்து அவர்களை பராமரித்தால் அவர்களிடம் இருக்கிற ஞானம், அனுபவம், உணர்ச்சி மிக்க அனுபவங்கள் நம்முடைய வாழ்வுக்கு, அடுத்த தலைமுறையின் வாழ்விற்கு பாடங்களாய் அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த முதியவர்களுடைய வாழ்வை குறித்த ஒரு சில சிந்தனைகளை நான் உங்களோடு இறைவார்த்தை சார்ந்து சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். முதிர்ந்தவர்கள் அல்லது முதியவர்கள் என்பவர்கள் கடவுளை சார்ந்து கடவுளிடம் அதிகமான நம்பிக்கை கொண்டு கடவுளை அதிகமாய் இறுக பிடித்து கொண்டு வாழ்கின்றவர்கள். ஆதரவு குறைகின்ற, பல நிலைகளிலே பொருட்படுத்தாத நிலைகள், விலக்கப்படுகின்ற நிலைகள், புறந்தள்ளப்படுகின்ற நிலைகள், வேதனைப்படுத்தப்படுகின்ற நிலைகள் வாழ்விலே வருகின்ற போது கடவுளை அதிகமாய் பற்றி கொள்ளுகின்ற ஒரு நிலை முதியோருடைய வாழ்விலே காணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே கடவுளை நோக்கி அவர்கள் வேண்டிக் கொள்ளுகின்ற வேண்டுதல், ஜெபங்கள் என்பது அவர்களுடைய வாழ்விற்கு பலனாய், ஆற்றல் தருகின்றதாய் அமைகின்றது. எப்போதும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு அனுபவம், அந்த வேண்டுதலிலே தரித்திருக்கின்ற ஒரு அனுபவம், அந்த வேண்டுதலினால் கடவுளிடம் நிறைவான ஒரு பலனை, ஒரு ஆற்றலை முன்னோக்கி செல்வதற்கு பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிலையை முதியோருடைய வாழ்விலே நாம் கற்றுக்கொள்ள முடிகின்றது. தொடர்ந்த இறைவேண்டலிலே, தொடர் இறைவேண்டலிலே எப்போதும் நாம் காணப்பட வேண்டும். அது நம்முடைய வாழ்விற்கு பலனை தரும், ஆற்றலை தரும் என்பதற்கு முதியோருடைய இந்த வாழ்வு, இந்த விசுவாச வாழ்வு நமக்கு பாடமாய் அமைகின்றது. நாம் இணைந்து படித்த சங்கீதங்களின் புஸ்தகம் 71வது சங்கீதத்திலே முதிர்ந்த வயதிலே கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்ளுகின்ற சங்கீதக்காரருடைய வேண்டுதலை இந்த சங்கீதத்திலே நாம் படிக்கிறோம். நான் உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. 9வது வசனத்திலே படிக்கிற பொழுது, முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும் என்பதாக இங்கே சொல்லுகிறார். முதிர்ந்த வயதிலே இந்த உலகத்திலே தள்ளப்படுகின்ற நிலைகள், கைவிடப்படுகின்ற நிலைகள், ஏளனம் செய்யப்படுகின்ற நிலைகள், அங்கீகரிக்கப்படாத, ஆதரிக்கப்படாத நிலைகள் வருகின்ற அந்த முதிர் வயதிலே என்னை ஆண்டவரே நீர் தள்ளிவிடாதேயும், நான் உம்மை நம்பி இருக்கிறேன். என்னிலே இருக்கிற பலன், என்னுடைய ஆற்றல் குறைந்து போகின்ற காலத்திலே என்னை கைவிடாமல் இரும், என்னை கைவிடாதேயும் என்ற ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வதை நாம் இங்கே படிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, முதிர்ந்த வயதிலே இருப்பவர்கள், முதியோர்கள் கடவுளை நோக்கி எப்போதும் வேண்டிக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய அந்த விசுவாசம், கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை என்பது உறுதியான ஒன்றாக காணப்படுகிறது. ஒரு முதியவருடைய வாழ்விலே அனுதினம் காணப்படுகிற, அன்றாட வாழ்விலே வருகிற பிரச்சனைகளைத்தான் இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரர் பட்டியலிட்டு பேசுவதை, கடவுளிடத்திலே அதை வேதனையோடு சொல்லி வேண்டுதல் செய்வதை இந்த பகுதியிலே நாம் படிக்கிறோம். 4வது வசனத்திலே நாம் படிக்கிற பொழுது, துன்மார்க்கருடைய கைக்கும் நியாயக்கேடு கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும். தன்னுடைய கட்டுக்குள்ளே தன்னுடைய வாழ்வு இல்லை, மற்றவர்களுடைய பிடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வேதனையான நிலை. 7வது வசனத்திலே சொல்லுகிறார், அநேகருக்கு நான் ஒரு புதுமை போல் ஆனேன். பலருக்கு நான் ஒரு புதுமை, ஒரு புதிர் போன்ற நிலையிலே என்னை பார்த்து வேண்டுமென்றே கேலி செய்கின்ற நிலைக்கு நான் உள்ளாகிவிட்டேன். 10வது வசனத்திலே, என் சத்துருக்கள், என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறார்கள். இந்த முதிர்ந்த வயதிலும் எப்படி என்னுடைய உயிரை பறிக்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்த பகுதிகளிலே படிக்கிற பொழுது 13வது வசனத்திலும், பழித்து பேசுகிற, தூஷித்து பேசுகிற நிலைகளுக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நிலை
முதியவர்களுடைய வாழ்வின் இயல்பு நிலையாய் இன்றைக்கு உலகிலே காணப்படுகிறது. உடலளவிலே பலன் குறைந்த உறுதியற்ற ஒரு நிலை, அதே நேரத்தில் மனதளவிலும் பலன் இல்லாதவர்களாய் தங்களில் இருக்கிற அந்த முழு ஆற்றலும் குறைந்து போகின்ற நிலையிலே, மற்றவர்களால் பல நிலைகளிலே தள்ளப்படுகின்ற ஒரு நிலையிலே, குழப்பமான சூழலிலே முதிர்ந்தவர்களுடைய வாழ்வு காணப்படுகிறது. எனவே தான் இந்த 1வது வசனத்திலே சொல்லுகிறார், நான் உம்மிடம் அடைக்கலம் புகுந்திருக்கிறேன், நீர்தான் எனக்கு கேடகம், ஒருபோதும் நான் வெட்கமடைய செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்வதை நாம் இங்கே கவனிக்க முடிகின்றது. ஒருவேளை தங்களை சுற்றி நடப்பவைகளை குறித்து இந்த முதிர்ந்தவர்கள் குறை சொல்லிக்கொண்டே இருப்பதைப் போல அதை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் பல நேரங்களிலே அவர்களை நாம் கவனிக்கின்ற பொழுது தங்களிலே ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை இயல்பாக உருவாக நேரிடும். அதை மேற்கொள்வதற்கென்று தங்களுடைய அனுபவங்களை மிகைப்படுத்தி பேசிக்கொண்டே இருப்பார்கள். இங்கே இந்த 71வது சங்கீதத்திலும் நாம் கவனிக்கின்ற பொழுது, அதனுடைய பிந்தின வசனங்களிலே நாம் கவனிக்கின்ற பொழுது, 17வது வசனங்களிலே கவனித்தால், சிறு வயது முதல் நீர் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை நானும் அறிவித்து வந்திருக்கிறேன். இவ்வளவு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலம் முழுவதிலும் நானும் எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருந்தேன். இனி தன்னிலே ஒரு தாழ்வு மனப்பான்மை, தான் யாருக்கும் வேண்டாதவர், தான் மற்றவர்களுக்கு ஒரு தொந்தரவாக இடரலாக இருப்பவர் என்கிற ஒரு நிலை போல மற்றவர்களுடைய பார்வையிலே தென்படுகின்ற பொழுது, இப்படிப்பட்ட சூழலிலிருந்து என்னை நீர் கைவிடாமல் என்னை இருகப்பற்றி எனக்கு நம்பிக்கையாய், எனக்கு அடைக்கலமாய், எனக்கு கேடகமாய் இருக்க வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறார். என்னுடைய வாயில் எப்போதும் உம்முடைய துதி இருக்கிறது, நான் எப்போதும் உம்முடைய பெருமையை குறித்து தான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் என்று 8வது வசனத்திலும் சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற ஒரு வேண்டுதல், அந்த ஜெபம் என்பது முதியோருடைய வாழ்விற்கு ஒரு முழுமையான பலனாக, ஒரு நிறைவான ஆற்றலாக காணப்படுகிறது. கடவுளை நோக்கி வேண்டுதல் செய்வதிலே, ஜெபிப்பதிலே முதியோரிடமிருந்தும் நாம் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இதுவும் முதியோரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நிறைவான ஞானம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் நாம் தொடர்ந்து சிந்திக்கின்ற பொழுது, முதியவர்கள் அனுபவமிக்கவர்கள். அவர்களுடைய அனுபவம் என்பது அடுத்த தலைமுறைக்கு வாழ்வு தருகின்றதாய் காணப்படுகிறது. இவர்கள் அனுபவம் மிகுந்தவர்கள். இவர்களுடைய அனுபவம் அடுத்த தலைமுறைக்கு வாழ்வை தருகின்ற ஒன்றாய் காணப்படுகிறது. திருமறையிலே யோசுவாவினுடைய புஸ்தகத்தை நாம் திருப்பினால், அதனுடைய இறுதி பகுதிகள், இறுதி அதிகாரங்களை நாம் கவனிக்கின்ற பொழுது, குறிப்பாக 23வது அதிகாரத்திலே முதிர்ந்த நிலையிலே யோசுவா இஸ்ரவேல் மக்களோடு பேசுகின்ற வார்த்தைகளை நாம் தெளிவாக காண்கிறோம். முதல் வசனத்திலே, யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது இஸ்ரவேலின் தலைவர்கள், நியாயாதிபதிகள், அதிபதிகள் மற்றெல்லா மக்களையும் பார்த்து அவர்களை அழைத்து பேசுகின்ற வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் இங்கு சொல்லப்பட்டிருப்பதை நாம் கவனிக்க முடிகின்றது. குறிப்பாக 6வது வசனத்தை, 23வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் கவனிக்கின்ற பொழுது யோசுவா இப்படி சொல்லுகிறார், ஆகையால் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் விலகி போகாமல் அதையெல்லாம் கைக்கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். மோசே தனக்கு முன்பாக இருந்த தலைவர், தனக்கு முன்பாக அல்லது தான் இந்த தலைவர் பொறுப்பை ஏற்பதற்கு முன்பு இஸ்ரவேல் மக்களை வழிநடத்திய தலைவர்தான் மோசே. அந்த மோசேக்கு உதவியாளராக இருந்தவர் தான் இந்த யோசுவா. யோசுவாவினுடைய அனுபவத்தை நாம் கவனிக்க வேண்டும். மோசே
இஸ்ரேல் மக்களை வழிநடத்துகின்ற பொழுது மோசேக்கு உதவியாயிருந்தார் இந்த யோசுவா. மோசே செய்தவைகள், இஸ்ரேல் மக்களை மோசே கையாண்ட முறை, அவர்களுடைய வழக்குகளை எல்லாம் தீர்த்து வைக்கின்ற விதங்கள், மக்களை நடத்துகின்ற, மக்களோடு பேசுகின்ற, மக்கள் முறுமுறுத்து எதிர்த்து தலைவரை கடிந்து கொள்ளுகின்ற வேளைகளிலெல்லாம் மோசே செயல்படுகின்ற விதங்கள், இவைகள் எல்லாவற்றையும் மோசையோடு கூட இருந்து கவனித்தார். முக்கியமாய் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, கானான் நாட்டை குறித்த தவறான செய்திகள் வந்தபோது கானான் நாட்டை குறித்த ஒரு நல்ல செய்தியை வேறு சிலரோடு இணைந்து உறுதியாய் சொன்னவரும் இந்த யோசுவா. அன்புக்குரியவர்களே, மோசே முதிர்ந்த வயதான போது கடவுளுடைய தீர்மானப்படி தனக்கு உதவியாளராயிருந்த யோசுவாவை அடுத்த தலைவராய் ஏற்படுத்தினார் என்பதை உபாகமம் அதனுடைய கடைசி அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிற யோசுவாவோடு கடவுள் பேசுகிறார். கடவுள் சொல்லுகின்ற பொழுது மோசேயினுடைய வார்த்தைகளோடு இணைந்து யோசுவா 1வது அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம், நீ கலங்கக்கூடாது, பயப்படவும் கூடாது, நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு நான் இருப்பேன். அதில் முக்கியமாய் சொன்ன ஒரு வார்த்தை, மோசே வழியாய் தரப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி மிகவும் எச்சரிப்பாயிரு, அதை இரவும் பகலும் கை கொள்ளுவதிலே கவனமாயிரு. இந்த வார்த்தைகள் யோசுவாவுக்கு சொல்லப்பட்டன. தொடக்கத்திலிருந்தே இந்த மக்களை தொடர்ந்து நடத்துகின்ற பொழுது, வழி நடத்துகின்ற போது யோசுவா இந்த வார்த்தைகளை கவனத்திலே கொண்டு அதன்படி செயல்பட்டார். இப்போது முதிர்ந்த நிலையிலே வந்துவிட்டார். பாருங்கள், அனுபவம் என்பது நீண்ட ஒரு அனுபவமாய் காணப்படுகிறது. முதிர்ந்த நிலையிலே வந்துவிட்டார். இப்போது மக்களை அழைத்து, தலைவர்களை அழைத்து யோசுவா பேசுகின்ற வார்த்தை தான், அதே வார்த்தையை மீண்டும் பேசுகிறார். தனக்கு சொல்லப்பட்டதை இந்த மக்களுக்கு சொல்லுகிறார். மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறமாகலும் இடதுபுறமாகலும் விலகி போகாமல் அதை கைக்கொள்ளவும் செய்யவும் தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு மிக நீண்ட அனுபவம் உள்ள ஒரு தலைவர் தான் இந்த யோசுவா. தன்னுடைய அனுபவத்திலிருந்து, உணர்ச்சி மிக்க அனுபவத்திலிருந்து, உறுதியான அனுபவத்திலிருந்து உண்மைகளை அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்கிறார், பகிர்ந்து கொடுக்கிறார். தான் கடவுளிலே நம்பிக்கையாயிருந்து கடவுளை மட்டும் சார்ந்திருந்ததினால் பெற்றுக்கொண்ட வெற்றிகள், தனக்கு மட்டுமல்ல முழு இஸ்ரவேலுக்கும் கிடைத்த வெற்றிகள் எப்படி இருந்தது, கடவுள் நம்மை நடத்தி வந்த விதங்கள், நம்மை கானானுக்கு கொண்டு சேர்த்த விதம், கானானிலே நாம் வந்து அடைந்தது, கடவுள் தந்த அந்த கானான் நாடு, தரப்பட்ட அந்த நிலத்தை எல்லோருக்கும் பங்கிட்ட முறைகள், இவைகளெல்லாம் ஒரு முழுமையான அனுபவம். இவைகளெல்லாம் கடவுளை சார்ந்து கடவுளை நம்பியிருந்ததினால் பெற்றுக்கொண்ட வெற்றியின் அனுபவங்கள். எனவே இவைகளையெல்லாம் இந்த யோசுவா அடுத்த தலைவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார், அவர்களோடு பேசுகிறார். யோசுவாவினுடைய அனுபவம் அடுத்த தலைமுறைக்கு வாழ்வாக வேண்டும். ஏனென்றால் தனக்கு முன் இருந்த தலைவருடைய அனுபவம் தனக்கு பாடமாயிருந்தது. தன்னுடைய வாழ்வின் வெற்றிக்கு, தலைமைத்துவ பணிக்கு அது வெற்றியாய் மாறியது என்பதை அறிந்த யோசுவா அந்த ஞானத்தை, அனுபவத்தை பகிர்ந்தளிக்கிறார். இந்த பகுதியிலே நாம் தொடர்ந்து படிக்கின்ற பொழுது 14வது வசனத்திலும் யோசுவா அந்த முதிர்ந்த நிலையிலே இந்த மக்களோடு பேசுகிறார். இதுவரையிலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றையும் நான் தவறிப்போகவில்லை, நீங்களும் தவறிப்போகவில்லை என்பதை அறிந்திருக்கிறீர்கள். கடவுள் சொன்ன வார்த்தைகள் எதுவும் தவறவில்லை, எல்லாம் நம்முடைய வாழ்விலே நிறைவேறியது. எனவே இனியும் நான் சொல்லுகிறதை, கடவுளுடைய வார்த்தை எனக்கு சொல்லுகிறதை உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை நீங்கள் கடைபிடியுங்கள், நீங்கள் அதன்படி வாழுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குறுதிகளும் வாழ்விலே நிறைவேறுகிறது, இனியும் நிறைவேற வேண்டும். எனவே தொடர்ந்து இந்த வார்த்தைகளிலே கவனமாய் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை கடைபிடித்து செயல்படுத்தி வாழுங்கள் என்று தன்னுடைய அனுபவத்தோடு இந்த உண்மைகளை பகிர்ந்து கொள்ளுகின்றார்.
அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்பங்களிலே கடவுள் நமக்கு தந்திருக்கிற முதியோர்கள், அவர்களால் நமக்கு தரப்படுகின்ற அனுபவமிக்க ஞானம், அவர்கள் நமக்கு பகிர்ந்தளிக்கின்ற அனுபவமிக்க வார்த்தைகள், அறிவுரைகள், இவைகளையெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும். அவர்கள் வாழ்ந்த காலங்களிலே அவர்கள் ஒருவேளை இன்று வரையிலும் வெற்றியாக வாழ்ந்து இந்த நிலையிலே இருக்கிற நிலையிலே உயர்வை பெற்றிருக்கிறார்கள், கண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் கடவுளை சார்ந்திருந்த நிலை, கடவுளை நம்பியிருந்த நிலை, கடவுளுடைய வார்த்தையை விட்டு அங்கும் இங்கும் விலகாமல் அதிலே உறுதியாயிருந்த நிலை, அவருடைய கட்டளைகளை கடைபிடித்த நிலைகள்தான் இன்றளவும் வெற்றியுள்ள ஒரு வாழ்வை தந்திருக்கிறது. எனவே பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்தளிக்கிற பொழுது, அவர்களோடு முதியவர்கள் அல்லது நம்மோடு முதியவர்கள் பேசுகின்ற போது நாம் அவர்களை கவனிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை, உணர்வுபூர்வமாய் எழுந்து வருகிற உண்மையான அனுபவத்திலிருந்து எழுந்து வருகிற வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். அதை கவனித்தால் அது நம்முடைய எதிர்காலத்திற்கு, நம்முடைய தலைமுறையின் எதிர்கால வாழ்விற்கு உண்மையாகவே வளம் சேர்க்கின்ற ஒன்றாய், வெற்றியின் படிகளாய் அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முதியவர்களிடத்திலே அனுபவம் இருக்கிறது, அந்த அனுபவம் ஞானமாய் நம்மிலே வெளிப்படுகிறது, அது அடுத்த தலைமுறைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. எனவே இந்த முதியவர்கள் பராமரிக்கப்பட வேண்டும். அவர்களை பொறுப்போடு கவனிக்க வேண்டியது நம்முடைய கடமை. பெற்றோராயிருந்தாலும் சரி, தாத்தா பாட்டியாயிருந்தாலும் சரி, முதியவர்கள் நம்முடைய இல்லங்களிலே குடும்பங்களிலே நம்முடன் வாழுகின்ற போது அவர்களை பராமரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஒருவேளை முன்காலங்களிலே உள்ளது போல கூட்டு குடும்ப வாழ்வு இன்றைக்கு இல்லை, மிகவும் குறைவு. குடும்ப அமைப்புகள் என்பது மாறி மாறி வருகின்ற ஒரு சூழலிலே காணப்படுகிறது. பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் இவர்களோடு குடும்பங்களிலே இணைந்து வாழ்ந்து நிறைவுள்ள மகிழ்ச்சியை பெற வேண்டிய முதியவர்கள் இன்றைக்கு முதியோர் இல்லங்களிலே அநேகமாய் காணப்படுகிறார்கள். ஒருவேளை இல்லங்களிலே முதியவர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் அந்த குடும்பத்திலே உள்ள ஒருவராக கருதப்படாத நிலை அநேக குடும்பங்களிலே இன்றைக்கு காணப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய தூய பவுல் தன்னுடைய சீடராகிய தீமோத்தேயுவுக்கு ஆலோசனை சொல்லுகின்ற பொழுது 1 தீமோத்தேயு 5வது அதிகாரத்தில் நம்முடைய முதல் பகுதிகளை கவனிக்கின்ற பொழுது, முதியவர்களை எந்த நிலையிலும் கடிந்து கொள்ளக்கூடாது, இள வயதில் உள்ளவர்களைப் போல அவர்களை பக்குவமாய் பராமரிக்க வேண்டும், அவர்களுக்கு தெளிவான அறிவுகள் சொல்ல வேண்டும், அவர்களை பத்திரமாய் கவனிக்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையை தூய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். முதியோரை மதிப்போடு நடத்த வேண்டியது நம்முடைய கடமை. நாம் அவர்களை பராமரிக்க வேண்டும். அவர்களை எந்த நிலையிலும் கொச்சைப்படுத்தாதபடிக்கு அவர்களில் இருக்கிற அவர்கள் வழியாய் பெற்றுக்கொள்ளுகிற நிறைவுகளை நாமும் பெற்றுக்கொள்ள நம்மை முதியோரோடு இணைத்து கொள்ள வேண்டும். முதியவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் நம்முடைய வாழ்வுக்கு, அடுத்த தலைமுறையின் வாழ்விற்கு வளம் சேர்க்கின்றவர்களாக காணப்படுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நாமும் ஒருவேளை என்றும் ஒரே பருவத்திலே இருப்பதில்லை. ஒவ்வொரு பருவத்தையும் நம்முடைய வாழ்வின் வளர்ச்சியிலே தாண்டி முதிர்ந்த நிலையை ஒரு நாளிலே நாம் அடைய வேண்டும். முதியவர்களாய் நாமும் மாறும். அன்றைக்கும் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும், எப்படி இருக்க வேண்டும் என்று எண்ணி இன்றைக்கு நாம் நம்மை சரிப்படுத்தி கொள்ள, நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதற்குரிய தெளிவான வழிமுறைகளை கற்றுக் கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் கடவுள் முதியோரை ஒருபோதும் தள்ளி விடுபவர் அல்ல. முதியோருடைய வாழ்வில் இருக்கிற வருத்தங்கள், சஞ்சலங்கள், வேதனைகளை மாற்றுகிறார், அவர்களை தேற்றுகிறார், ஆற்றி தேற்றுகிறார், அவர்களை மகிழ்ச்சியாக்குகிறார் என்பதைத்தான் இந்த நாளிலே வசனத்திலே நாம் படிக்க கேட்டோம். எனவே இந்த முதியோரிடத்திலே இருக்கிற ஆழமான நம்பிக்கை, குறிப்பாக இறைவேண்டல் செய்வதிலே, ஜெபிப்பதிலே கருத்தாயிருக்கின்ற அந்த ஒரு நிலையை நாமும் நமக்கு பாடமாக்குவோம். அவர்களுடைய நீண்ட அனுபவம், கடவுளிலே வைத்திருக்கிற உறுதியான நம்பிக்கையிலிருந்து அவர்கள் நமக்கு பகிர்ந்தளிக்கின்ற உண்மைகளை நம்முடைய வாழ்வின் வெற்றிப்படிகளாய் நாம் மாற்றுவோம். முதியோரை பராமரிப்போம், அவர்களை மதிப்போம், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மதிப்பை கொடுத்து அவர்களும் நிறைவாய் பராமரிக்கப்பட்டு
கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நம்முடைய குடும்பங்களிலே அவர்களோடு இணைந்து வாழ்வோம். கடவுள் இந்த முதியோர் வழியாக நமக்கு தருகின்ற நிறைவுகளை நாமும் அனுபவிப்போம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் தொடர்ந்து இந்த வார்த்தைகளால் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். நம்முடைய தொழுகைக்கு நிறைவாக நாம் அனைவரும் இணைந்து ஞான பாடல்களிலே 449வது பாடலை பாடுவோம். அதற்கு முன்பதாக நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கையின் வழியாக உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர் தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஞான பாடல் எண் 449. களி கூறுவோம் கர்த்தர் நம் பட்சமே, தம் இரத்தத்தால் நம்மை மீட்டார் என்ற பாடல். கர்த்தர் நம் பட்சமே, தாம் இரத்தத்தால் நம்மை மீட்டார். அவர் நமக்கு யாவிலும் எல்லாமே, பாவம் பயம் நீக்குவார். கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயர். யாரது கவல்லோர் யார் யார் யார்? யாரது கவல்லோர் யார் வல்லோர்? தீட நடைவோம், தீமை மேற்கொள்ளுவோம், கர்த்தாவின் வல்ல கரத்தால். உண்மை பக்தியாய் நாள்தோறும் ஜீவிப்போம், அவரே திடனாகையால். கர்த்தர் நாம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயர். யாரது கவல்லோர் யார் யார் யார்? யாரது கவல்லோர் யார் வல்லோர்? வாக்கை நம்புவோம் உறுதி மொழியாய், கிறிஸ்துவெல்லாம் ஆம் என்பதே. பூமி ஒழிந்தோம் என்றும் உறுதியாய், நீலைக்கும் இதுமை மெய்யே. கர்த்தர் நாம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயர். யாரது கவல்லோர் யார் யார் யார்? யாரது கவல்லோர் யார் வல்லோர்? நீலை தீர்ப்போம் கர்த்தரின் கட்டினில், ஆதால் நித்திய ஜீவனுண்டாம். பற்றும் ஏழையை தம் வல்ல கரத்தில் வைத்தென்றும் பாதுகாப்பாராம். கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயர். யாரது கவல்லோர் யார் யார் யார்? யாரது கவல்லோர்
செய்வோர் யார் வல்லோ? வேண்டுதல் செய்வோமாக. அருள் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த தூய நாளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். இந்த காலை வேளையிலும் இந்த தொழுகையில் எங்களை இணைத்து கொண்டு உற்சாகமாய் தம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே, இந்த தொழுகையின் வழியாய் ஆசீர்வாதமான நிறைவுகளை ஆண்டவர் எங்களுக்கு தந்தீர். உம்மோடு நாங்கள் இணைந்திருக்க, உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்க, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள, எங்களுடைய வாழ்விலே காணப்படுகின்ற எல்லா விதமான தவறுகளையும் நாங்கள் அகற்றிவிட்டு எங்களில் தேவையான மாற்றங்களை உருவாக்கி கொள்வதற்கு உம்முடைய வார்த்தையின் வழிகாட்டுதலை காண எங்களுக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே, இந்த உலகிலே நாங்கள் வாழ்வதற்கென்று எங்களுக்கு ஒரு வாழ்வை தந்திருக்கிறீர். எங்களுடைய வளர்ச்சியிலே பல பருவங்களை ஆண்டவர் தந்திருக்கிறீர். குறிப்பாக முதிர்ந்த பருவம் என்பது உம்முடைய கவனிப்புக்கு உட்பட்ட ஒரு முக்கியமான பருவம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். முதிர்ந்தவர்களுடைய வாழ்வை நீர் மகிழ்ச்சியாக்குகின்றீர், அவர்களை தேற்றுகின்றீர், அவர்களுடைய வேதனைகளை மாற்றுகின்றீர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். உம்முடைய பராமரிப்பிலும் உம்முடைய ஆசீர்வாதத்திற்கும் உட்பட்டவர்களாய் காணப்படுகின்ற இந்த முதியோரை ஆண்டவரே எங்களுக்கும் நீர் தந்திருக்கிறீர். எங்களுடைய குடும்பங்களிலே பெற்றோராக, தாத்தா பாட்டிகளாக, குடும்பங்களிலே கடவுள் தந்திருக்கின்ற முதியவர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, உம்மோடு இணைந்து வாழ்வதிலே, உம்மை பற்றுகின்ற விசுவாசத்திலே உறுதியாயிருந்து இரவும் பகலும் தம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகின்ற ஜெப வாழ்விலே முதியோரிடம் இருக்கிற நல்ல பாடத்தை நாங்களும் கற்றுக்கொள்ளவும், நீண்ட அனுபவமிக்கவர்களாய் அவர்களில் இருக்கின்ற ஞானத்தை அவர்கள் பகிர்ந்தளிக்கின்ற பொழுது அவர்கள் கற்றுத்தருகின்ற உண்மைகளை நாங்களும் புரிந்து எங்களுடைய வாழ்வின் வெற்றிப்படிகளை மாற்றிக்கொள்ள, ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற முதியோர்களை நாங்கள் மதித்து பராமரிக்க, அவருடைய வாழ்வுக்குரிய நிறைவுகளை உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுத்தருகின்றவர்களாய் காணப்பட ஆண்டவர் உம்முடைய வார்த்தையின் வழியாய் நல்ல வழிகாட்டுதலை தந்தீர். நாங்கள் கற்றுக்கொண்ட உண்மைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நடப்பதற்கு எங்களுக்கு உதவித்தார். முதிர்ந்த நிலையிலே இருக்கிற எல்லா மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. முதிர் வயதிலும் என்னை தள்ளிவிடாமல் இரும், பலன் குறைகின்ற வேளையிலே என்னை கைவிடாமல் இரும் என்று வேண்டிக் கொள்வது போல, பலன் குறைகின்ற காலம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்த வேண்டுமாய், ஆற்றல் படுத்த வேண்டுமாய் மன்றாடுகிறோம். உம்முடைய மேலான கரத்திலே தம்முடைய மக்களை வைத்துக்கொள்ளும். சிறு குழந்தைகள், இளமை பருவத்தில் இருப்பவர்கள், பெரியவர்கள் அனைவரையும் ஆண்டவருடைய கரங்களிலே தருகின்றோம். திருச்சபையின் எல்லா மக்களையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதியும், தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும், நிறைவின் அனுபவங்களை அனைவருக்கும் தார். கையின் பிரயாசங்களை தொடர்ந்து வாய்க்க பண்ணும் ஆண்டவரை. மகிழ்ச்சியோடு இந்த உலகிலே வாழ்ந்து ஆண்டவருக்கு பிரியமாய் நீர் தருகின்ற நிறைவுள்ள வாழ்வுக்கு நேராய் கடந்து செல்ல ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும். இந்த காலை வேளையிலும் தந்த தொழுகைக்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய மேலான வழி நடத்துதல் எங்கள் அனைவரோடும் தங்கியிருப்பதாக இந்த நாள் முழுவதிலும், இந்த புதிய வாரம் முழுவதிலும் உம்முடைய வழி நடத்துதல் எங்களை வாழ்வோடும் பணிவிடைகளோடும் நிறைவாய் தங்கியிருக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். தாழ்த்தி உம்முடைய தூய கரங்களிலே தருகிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து வழியாய் இவைகளை கேட்கிறோம். வேண்டுதல் கேளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். கம்பீரமாகவே சங்கீதம் பாடுங்கள், மாந்தர் எல்லாருமே மகிழ்ந்து போற்றுங்கள். பிதா குமாரன் ஆவியாம் திரியேகருக்கு சமாதானத்தோடு வாழுங்கள். கடவுளுடைய இரக்கமுள்ள பாதுகாவலுக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். தந்தை, மைந்தர், தூயாவியர் ஆகிய திருத்துவ கடவுளின் அன்பும் அருளும் நீங்காத உறவும் உங்கள் அனைவரோடும் இன்றும் இனிவரும் காலங்களிலும்
நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென். 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 இறை சமாதானத்தோடு தொடர்ந்து வாழுங்கள். ஆமென்.